கார்ல ஓட்டி நீ எங்களை இட்டுன்னு வர வேண்டியதானம்மா நீ? நாங்க ஓட்டு போட போறோம். கிளம்பிட்டீங்க. வந்து பார்த்தனா மாடு ஓடிட்டு போறாரு. பேத்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி இன்னும் 7 மணி கூட ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டு போறதுக்காக காலையில சீக்கிரமா கிளம்பிட்டேன். சங்கீதாவும் ஜஸ்விதாவும் தூங்கி எழுந்து இன்னும் மூஞ்சி கூட கழுவல. நான் போய் ஓட்டு குளிச்சுட்டேன். ஜஸ்விதாவை மட்டும் நான் தான் குளிக்க வச்சேன். நான் போய் ஓட்டு போட்டு வரதுக்குள்ள 2 பேரும் கிளம்பி இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் சங்கீதா ஊருக்கு போறோம் ஓட்டு போடுறதுக்கு. அப்படிதானே? சரி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டா 8 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா 7 மணிக்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ஆளா நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா அங்க வந்து மிஷின் செட் பண்றதுக்கே கரெக்டா அந்த இவிஎம் மிஷின் வந்து ரெடி பண்றதுக்கே 7:45 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 2வது ஆளா ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பா மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜனநாயக கடமையை நம்ம வந்து கரெக்டா நிறைவேற்றணும். ஏன்னா நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா மறக்காம ஓட்டு போடுங்க. இப்ப நான் ஓட்டு போட்டு வந்தாச்சு. இப்ப சங்கீதா ஓட்டு போறதுக்காக சங்கீதா ஊருக்கு போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சங்கீதா என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். ஓட்டு போறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன். நான் வந்து பார்த்தேன்னா எங்க ஊருக்கு தான் போகணும். அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஆமா, ஓட்டர் ஐடியுமே சேஞ்ச் பண்ணல. அதனால வந்து ஊருக்கு போய் தான் ஓட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் நாங்க சென்னையில இருந்தாலுமே சரி, எங்க ஓட்டு போறது கரெக்டா வந்துருவேன். நாங்க வந்து சென்னையில இருக்கும்போது வந்து இவங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் இவருக்கு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு போய் எனக்கு ஓட்டு போடுவோம் நாங்க. எங்க இருந்தாலும் வந்து ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியன்றதுனால என்னோட ஒரு ஓட்டால வந்து மாற்றம் வந்து கிடைக்கும். சார் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, ஊருக்கு போனா ஜாலியா இருக்கும். அதுவும் ஒரு சாக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியது. அதனால இன்னும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதான் வச்சிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகிட்டேன். ஓட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஆமா, ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன் பேபி. நான் முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாங்க இங்க இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். ஆமா, காலையில சீக்கிரமா போய் நான் 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னாரு சொல்லிட்டு சாப்பாடு செய்யாம இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால ஆப்பம் செஞ்சு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி இருக்கேன். ஜஸ்விதா ஆப்பம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு அவர் மாதிரி எப்படி காட்டுறாரு. ஆமா, இப்ப நம்ம சாப்பிட்டுடலாம். ஏன்னா சாப்பிட்டு போயிடலாம். ரொம்ப லேட் ஆயிடும். போறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா லேட் சாப்பிட்டு கிளம்பலாம். சாப்பிட்டே போலாம். தோசை கல்லு காயுது. ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ண போறோம். அதுக்கு பாருங்க எவ்வளவு கிதிங்கிட்டு வருது. ஜிப்ப ஒழுங்கா போட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை கூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். அதுக்குள்ளே வெயில் வந்துருச்சு. வெயிலுக்கு முன்னாடி வந்து கிளம்பலான்னு பார்த்தோம். நான் தான் 7 மணிக்கெல்லாம் போய் ஓட்டு போட்டு கரெக்டா கிளம்பலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்து ஓர காயுது. போலாமா ஜெஸ்டா? அவரு பாரு ஜாலியா கிளம்பிருக்க. போதும் குடிச்சிட்டியா? ஜெசிதா வேணும். ஜெசிதா வாய் இப்போ கூல் பண்ண. ஜெசிதா கூல் சாப்பிட்டா? ஜெசிதா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் வந்தோமா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. கூழ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி குடித்தேன். வீட்டில் தான் ஆப்போ சுட்டியம்மா. அப்புறம் என்ன கூழ் இங்கே வந்து குடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போ சுட்டேன். தேங்காய் பால் காலி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 2 ஆப்போ சாப்பிட்டேன். தேங்காய் பால் பத்தவே இல்லை. அது சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூழ் ஒரு சொம்பு வாங்கி குடிச்சாச்சு. குட்டி பொண்ணும் கொஞ்சம் கூழ் குடிச்சா. வீட்டுக்கு கிளம்புறோம். ஆமா, போலாமா ஜெசிதா? ஜெசிதா ஓட்டு போட சங்கீதா ஊருக்கு போயிட்டு இருக்கோம். எங்க ஊர் வழி பாத்தியா எப்படி பச்சை பச்சை பாத மாதிரி இருக்குது. ஒத்தையடி பாதையா அழகா இருக்கு. பக்கமும் சவுக்கு மரம் இருக்குது. என்னம்மா பாக்குறாரு பாரு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா வந்து பார்த்தேன்னா வெயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு. ரொம்ப வெயில் தான் இல்ல, உச்சி வெயில் இல்ல. 11 மணி கரெக்டா. வீட்டுல ஒரு 8:30 மணிக்கிட்டே கிளம்பணும். 11 மணி ஆயிடுச்சு இங்க வர்றதுக்கே ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா எங்க? தாத்தா எங்க போனாரா? ஐயோ தாத்தா என்ன முன்னுது. இப்ப தாத்தாவை பார்த்து சிரிக்கிறாரு. கார் வாங்கினாதான் நல்லா வருவான். வந்து பாத்தீங்கன்னா தீஞ்சு வர வேண்டியதான்.
தஷ்தா உன் காரை உன்னை வீட்டுல விட்டு வச்சிரு அந்த காரை அந்த கார்ல ஓட்டி நீ எங்களை இட்டுன்னு வர வேண்டியதானம்மா நீ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட்டியாப்பா நீ ஓட்டு போடலாமா போட்டாரு போல இது மாமா அப்பா ஓட்டு போட்டாரு அப்பா வந்து ஓட்டு போட்டாரு நீ வந்தா தான் வெயிட்டிங் அப்ப கம்பெனிக்கு ஆள் இருக்கு நானும் அம்மா ஓட்டு போட போறோம் சங்கீதா தனியா போமா போலியா கூப்பிடு நான் ஜெசிதா பண்ற ஊர்ல இருந்து வந்தவனே யானை பொம்மை எடுத்துக்கின்னு வரவே மாட்டேங்கிறாரு அவரே போய் கட்டல இருந்து எடுத்துட்டாரு சாப்பிட சொல்லி கூப்பிட்டா சாப்பிடவே வர மாட்டான் வந்தவனே சாம்பாரு மாம்பழம் மூணாவது ரவுண்டு சாப்பாடு காலையில முதல் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்பம் சாப்பிட்டேன் அப்புறம் கூழு குடிச்சேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம் வீட்டுல சமைச்சு வச்சாங்களா பசி எடுத்துச்சு சாம்பார் அப்புறம் வந்து முட்டை வறுத்து வச்சிருக்காங்க மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா சைடிஷ் மாம்பழம் சீசன் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல மாம்பழமா வித்துட்டு இருந்தாங்க வண்டி நிறுத்து போய் சொன்னா இல்ல இப்ப வந்து கல்லு வச்சு பழுக்க வைப்பாங்க அது இது சொல்லி கூட்டிட்டு வீட்டுல வந்து பார்த்தா எனக்காக ஒரு மாம்பழம் வச்சிருக்காங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிடணும்னு நினைச்சா ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு பத்தியா தானாவே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு போய் ஓட்டு போடலான்னு இருக்கேன் அம்மா ஓட்டு போடாத எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போய் ஓட்டு போட்டு வந்துடலாம் ஓகே பேபி ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஓட்டு போட போறோம் கிளம்பிட்டீங்க வந்து பார்த்தனா மாடு ஓடிட்டு போறாரு பேத்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடு ஓடிட்டு போறாரு 11 ஆயிடுச்சு மாடு ஓட்டிட்டு போறேன் பேத்தி தாத்தா கூட போறியாமா மாடு ஓட்டினா ஆத்துல தண்ணி எல்லாம் காலி தப்பா மீன்லாம் எதுவும் இருக்காத கட்டி வச்சுதான் பிடிக்கலாம் தண்ணி நிறைய தண்ணி மேல இருந்து ஒரு மோட்டர் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படியா கொல்லியெல்லாம் பாச தண்ணி அந்த இடத்த கட்டிட்டோம்னா இது ஒரு 4 நாளைக்கு விட்டா இது வந்து வத்திடும் 4 நாளைக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது நாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்களோட கடமையை முடிச்சிட்டாங்க எங்களோட கடமையை முடிக்கிறதுக்கு நாங்க போறோம் நேரா போய் ஓட்டு போட்டு வரீங்க ஆமா சரி போட்டு வந்து காமிப்போம் அடையாளம் போடுவாங்கல்ல ரஷிதா நீ போறியாமா ஓட்டு போறதுக்கு அவர் தாத்தாவை தான் பாக்குறாரு போயிட்டு வாங்கப்பா என்ன ஜெசிதா ஓட்டு போட்டு வந்துட்டோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஓட்டு போட்டாச்சு ரொம்ப நேரம் நின்னு இருந்தோம்ப்பா லைன் ஆமா லைன் லேடிஸ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருந்தது ஜென்ஸ் பக்கம் கொஞ்சம் தான் இருந்தது ரொம்ப நேரம் நின்னு இருந்து ஓட்டு போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிருக்கும் நீங்க போய் ஆமா தண்ணி புல்லா மொண்டு குடிக்கிற தண்ணிய மொண்டு குடிக்கிறன்ற பேர்ல போட்டு விளையாடிங்க வந்தாரு இங்க வந்தாலே இதேதான் கெட்ட பழக்கெல்லாம் கத்துக்கிறாரு பாட்டி வீட்டுக்கு வந்தாலே செல்லம் ஓவர் தண்ணி எடுத்து மேல ஊத்திடுது தொட்டில வந்து விளையாடுறது அதுக்கப்புறம் சாக்லேட் வாங்கி சாப்பிடுறது ஆயா செல்லம்மா எங்களுக்கு போட்ட உடனே கழிச்சிருச்சு அம்மா அதெல்லாம் தெரியல அழகா வச்சிட்டு வந்துக்கிறோம் பத்தியா அழகா வச்சிட்டு வந்துக்கிறேன் நான் வச்சதே இன்னும் கலையவே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கலையாது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட்டாச்சு ஓட்டுன்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா ஜாலியா இருந்து கியூல போய் நின்று இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வந்திருந்தாங்களா அப்புறம் ஆமா பாக்காதவங்க எல்லாம் வந்து பாக்கும்போது வந்து நல்லா இருக்கு நம்ம ஊர்ல சோ வந்து இன்னும் நீ ஓட்டு மாத்தில எங்கதான் இருக்கியான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியா இருந்தது எல்லாரும் வந்து எப்ப சங்கீதா வந்த எப்படி இருக்க நல்லா இருக்கியான்ட்டு நம்மளும் வந்து விசாரிக்கும் போது ஒரு ஹாப்பி தான் அதுக்குதான் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அப்பப்போ இது மாதிரி வந்து போறதுல வந்து ஒரு ஜாலி தான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட்டாச்சு யாரெல்லாம் நீங்க ஓட்டு எல்லாம் போட்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு போட்டேன்னு சொல்லிட்டு என்னையும் கேட்காதீங்க நீங்களும் சொல்லாதீங்க யாருக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போடுங்க ஆனா மறக்காம ஓட்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டாடா பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஈட்டிங் சேலஞ்ச் வந்து லாஸ்ட் டைமே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பண்ணாமே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க லாஸ்ட் டைம் பிரியாணி பண்ணோம் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம் தான் ஆனா அம்மா வந்து பாத்தீங்கன்னா மாடு ஓடின்னு போயிட்டாங்க அப்ப என்னெல்லாம் ஆடணும்னு சொல்லிட்டு நிறைய வேலை வேற ஆமா பிஸியா இருந்தனால எடுக்க முடியல சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈட்டிங் சேலஞ்ச் வரும் சோ ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணலாம்னு வந்து பிளான் பண்ணிருக்கோம் துவக்க போற நீ அப்புறம் எதுக்கு அப்படிலாம் கிடையாது முன்னாடி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா தோத்துறோம்லாம் ஈட்டிங் சேலஞ்ச் அவ்வளவுதான் குட்டி பண்ணோம் குட்டி போடணும் நீயுமா